வணக்கம் அந்தோணியின் நலப்பறைகள். தங்களை அம்மா வீட்டிற்கு அன்போடு வரவேற்கிறோம். எப்படி அழகா இருக்குல்ல? என் வீடு இவ்வளவு அழகா இருக்காது உண்மையாவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆடு திருவிழா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. நம்ம தீவுலயே பெரிய திருவிழா, தீவு திருவிழா, புனித சந்தியாரப்பு திருவிழா நம்ம முக்கிய ஊர்லயே நடக்கும். அது நம்ம சின்ன கிராமம்னால நார்மலா நடக்கும்ல. அங்க திருவிழா முடிச்சுட்டு அங்க ராட்டினம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நேற்று ஃபுல்லா 2 மணி நேரமா அழுது தவிச்சு தங்கச்சி மடம் வந்தேன் ராட்டினம் ஆடுறதுக்காக. நான் மாமா சியான்றா தம்பியில கூட்டிட்டு வந்தோம். சொல்லுவாங்கல்ல கிரம் எங்க போனாலும் கூடாதுன்னு. தலையில எழுதி இருந்திருக்கு நீங்க ராட்டினவே நீ ஆட முடியாது. அங்க போனா 10 மணி ஆயிட்டு டைம் அப் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேல அது ராட்டினம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ல இருக்க டிக்கெட் கொடுக்குறவங்க துரத்து விட்டாரு. அதுக்கு அவங்க துரத்துறதுக்கு ஜஸ்ட் மினிட்ல டிக்கெட் எடுத்தோம். சரி ஆடலாம்னு போனோம். எங்க வீட்டுல ஒரு ஆளை ஏத்துனோம். இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அப்படின்னு சொன்னதோட மொத்தமா பொறுத்து விட்டான். ராட்டினக்காரன் மொத்தமா இறக்கி விட்டாரு. ஆக மொத்தம் எங்க மாமாவோட நினப்பு நன்றாக முடிந்தது. ராட்டினம் ஆடவில்லை. 3 மணி நேரம் அழுதுகிட்டு இந்த இடத்துல படுத்துக்கிட்டு ஏன் தான் அழுக வந்துச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி சரி இருந்தாலும் ராட்டினம் ஆடுது காலையெல்லாம் இருக்கட்டும். ஆடி திருவிழா விருந்து வந்து நேத்து நம்ம வீட்டுல மட்டன் சிக்கன் எடுத்தா சாப்பிட்டோம். இருந்தாலும் எங்க மம்மி வீட்டுக்கு வந்துருக்கேன். எங்க அம்மா வீட்லயே நீ சேம் கறி எல்லாம் எடுத்திருக்காங்க. நாங்க இருக்கோம். நேற்று அவங்களாம் கறி சமைச்சு சாப்பிட்டாங்க. நீங்க நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கறி எடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன கறி எடுத்துருக்காங்க பார்க்கலாம். கம் 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 படையால் அடுப்பு கிளீனிங் நடக்குது. எல்லாத்தையும் எடுத்துச்சிட்டேன் அப்படியே. எங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சேன். நல்லா பார்த்துக்கிறேங்க. இது மட்டனு, இது பீஃப், இது சிக்கன், இது டவுசர், பருப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி அவிக்கிறதுக்காக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாம் போட்டுருக்கு. மூடி வைங்கம்மா. அதை காட்டு பாப்பா. தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? சுத்தி பாரு. சுத்தி தெரியுதுண்ணா. எங்க சியாஞ்சி பாப்பா வீடியோ எடுக்கிறான். பீஃப் இதை வந்து 65 போடுறதுக்காக மேரினேஷன் பண்ண போறோம். மசாலாலாம் வர போறோம். இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மசாலால உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. இங்க எடுப்போம். இதுல எடுங்க. எடுக்கலாமா? பக்கத்துல எடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை மசாலாவும் போட்டுருவோம். ஓகே, போட வேணாம். மசாலாவில் உப்பு இருக்குமா? தங்கச்சி படத்தில் கிடைக்கிற மசாலா நமக்கு தெரியல, அதனால போட. எங்க அம்மா சொல்லிட்டாங்க உப்பு போடாதன்னு. நல்லா விரவி அவிக்கெல்லாம் சொல்லலை, அப்படியே தான் எடுத்துருப்பான். விரவி ஃப்ரிட்ஜில் வச்சிருவான். பொரிக்கும் போது எடுத்து பொரிச்சோம்னீங்களேன், அவன் பாட்டில் நல்லா வெந்துடுவான். நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா தயிர்லாம் ஊற்றிருக்கமா, அதனால சூப்பரா வெந்துடும். எடுத்துட்டியா? இங்க எடு. இங்க பாரு, மட்டன் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம். செம்ம சார்பா இருப்பான். கறி அவிய போய் ரசம் இருக்கும்.
உமா எட்டுறது எடுக்கணுமா ரொம்ப மணி கரெக்ட் இங்க பக்கத்துல தக்காளி தக்காளி வதக்கிட்டு போட மாட்டீங்களா தக்காளி போடுவீங்களா தக்காளி எல்லாம் போட்டு எங்க அம்மா நல்லா சாய்க்காகும் தக்காளி நறுக்குது தக்காளி இவ பெனையில அடிச்சு ராஜா ஒரு தக்காளி பச்சைக்காயோட அதுல அந்த வைப்பேன். நான் பாருங்க இது வந்து நேற்று கோயிலுக்கு போறதுக்காக கட்டுன்னு புளிச்சு தக்காளி பச்சைக்காய் கொத்தமல்லி இதை போட்டு அரைச்சுங்க இல்லையா மிளகு ரசம் புது ரெசிபியா இருக்கு நிறைய இது தக்காளி வந்து இதுல வெந்த உடனே நம்ம தக்காளி கலந்து புளி புளி கரைச்சி வச்சிருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் போடுறா அந்த முளை தக்காளி அப்பதான் தெளிவா அழகா எடுக்கணும். எப்பதா டிவில பாருங்கண்ணா டிவில பாருங்க உங்களை என் வீடியோ பாப்பியல்ல நல்லா இருக்குமா ஏதோ இருக்கும். சமையல் வீடியோ போட்டுருவோமா எங்க அப்பா சமையல் சூப்பரா இருக்கும். அடுப்பு பத்தாங்கம்மா உங்களுக்கு யார் ஐஸ்கிரீம் கொடுத்தா? எங்க அம்மா எம்மா எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் பெத்த தாய். சரியான தாயில பேத்தியாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல. இல்ல எதையுமே கேட்டாத்தான் கிடைக்கும் வரம். வரம் கேட்டா புள்ளையதான் என்னை கவனிக்கலன்னு பார்த்தா புருஷனும் கவனிக்கல. இப்ப நான் பாதி குடுக்கலான்னு பார்த்தேன். அதுல இருக்கிற அதுல இருக்கிற ருசியில அப்படியே முன்னாடியே மறந்துட்டேன் கொஞ்ச நேரம். ஆனா யாரு எத்தனை பேரு ஒரு 10-12 ஜீவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு ஜீவனை மட்டும் எல்லாமே மறந்துடுது என்னன்னு இல்ல. வேலைக்கு மட்டும் தேடுதுங்க. நானும் தான் எனக்கு தான் கொடுக்கல ஐஸ். எனக்கு கொடுக்கல ஐஸ். தென்னை மரம் எப்படி மரம் ஆகுமா? இல்லை கூட்டத்தோட எனக்கு வரலையே. எனக்கும் கிடைக்கலையே. ஓட வண்டி எங்க அம்மா எனக்கு கொண்டாங்க. அதோட ஓடி போய் வாங்கி குடிச்சு இது கேட்ட கொன்னியே கொடுக்கவே இல்லை. எனக்கு புருஷனும் சரியில்லை பிள்ளைகளும் சரியில்லை. ஆனா நான் ஒரு இது முதியோர் இல்லத்தோட உனக்கு கேட்டா வாங்கி கொண்டு சொல்லி கேட்டலையா? ஏன் இத்த தட்டி கடைக்கு ஆள் வந்திருக்கேன். ஒட்டிக்கிட்டு வேலை பார்க்கணும் பார்க்க முடியல. இன்னும் நல்லா அழகா வேலை பார்க்கணும்ப்பா. சட்டி காஞ்சிருக்கும்மா. எடுங்க வந்து அதே என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? இல்ல கடையில கணக்கு வச்சீங்களா? வாங்கினது அப்புறம் கடையில இருக்கு. கடையில கணக்கு வைங்கப்பா. கணக்கு எனக்கு பேனா இல்ல பேனா கணக்கு வச்சு மாதம் வாங்கிருங்க. எழுதிட்டு வாங்கிருங்க. கொடுப்பாங்க. நான் பேனா எடுத்தேன்னா நான் எழுதுறத விட மாட்டேன் எப்பவுமே. கவிதையே எழுதி தள்ளிடுறது. ஆமா கவிதையே எழுதி தள்ளிடுறது. இல்ல அது தள்ளி கவிதைதான். ஆமா கண்ணை மூடுனா கனவுல நீதானே. அவ்வளவு ஒரு படிப்பு. சட்டி காஞ்சிருக்கீங்க. பட்டை வகைகள் போடுங்க. கிடைக்கா சரி போடுமா. இதை மட்டும் தட்டி விட்டு போங்க.
அவன் வெங்காயத்தை இது கொஞ்சம் ஸ்பீடாவே இருப்பான், அதனால வரைஞ்சிடலாம். நல்லாவே இருக்கு. ஏன் சிம்ல வச்சுட்டு போனீங்க? ஏன்னா நீ வேலை இருக்க முடியாதுல்ல, அதான் போயிட்டேன். உப்பு கறி போடுறதுக்கு கருவேப்பிலை எடுக்க போறோம். மேடம் மேடம் மேடம், இது வீட்டுக்குள்ள இது என்ன கொடிமா? இது என்ன கொடி? இது என்ன கொடி? பாவக்காயா? நான் ஏதோ இது குட்டிக்கான்னு நினைச்சேன். எங்க வீட்டுல இவ்வளோ கருவேப்பிலை கண்டெல்லாம் இருக்கு. வீட்டுக்கு போகும்போது குடிக்கிட்டு போகணும் பிளான் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை எடுக்க வந்தேன் உப்பு கறிக்கு. நல்லா கொழுந்து கருவேப்பிலையா இருக்கணும். அது பாத்திரம் வைக்கிற இடமாக்கா மேல இருக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வழங்கிருச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், யாரு பாப்பாடு வைக்கிறது? எதுவுமே இல்லை. தக்காளி ரெண்டு தக்காளி. அதை போட்டு வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? மட்டன் இந்த மாதிரி இந்த மாதிரி தான். ஆமா, போய் எனக்கு வரத்து கிடைக்கும். எனக்கு வரத்து கிடைக்கும். இல்லை தின்னாலாமா? நான் ஏன் இருந்து பாவலோ ஹோட்டலுக்கு எடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வைக்க மாட்டோம். நல்ல எலும்பா தான் இருக்கு. நல்ல எலும்பு நல்ல எலும்பு செஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருக்கு. சூப்பரா இருக்கு ரசத்துக்கு. அப்ப பீஃப் உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் பாருங்க. அது வேற இருக்கா? ஏங்க எங்க வீட்டுல புது ஃப்ரிட்ஜ் கடைக்காகவே வாங்கியிருக்காங்க. காமிக்கேன். பால் பாக்கெட்டு, ஜூஸ் எல்லாம் இருக்கு, தயிர் கீர் எல்லாம். அதுக்கப்புறம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இங்கேயும் காய்கறி எல்லாமே இருக்கு. இங்கேதான் நான் உள்ளதான் வச்சிருக்கேன். இதா இருக்கு பீஃப். நீ எடுத்து இதை வச்சுக்கிட்டு ரோசாலி மேல படிய போட இதான் தேடிக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ வச்சிருந்தேன்னு நாங்க அப்ப இந்த கோப்பையில மாதிரி கொடுங்க. அப்பா எங்க அப்பதான் மாட்டிட்டேனப்பா. அவங்க சொன்னாங்க உடனே வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எதுவுமே எடுக்க மாட்டேன். இப்ப ஒரே ஒரு கலர் ரொம்ப வெயிலா இருக்குனால குடிக்கிறதுக்கு யாருக்கு வீடியோ முடிக்கிறோம். நிறைய சாப்பிடலாம்.
எடுத்தாயா வீடியோ முடிக்கிறாரே எங்க அம்மா பாருங்க கத்தி எங்க அம்மா நைஷா அடியே மெம்பர்ஸ் கூடியாச்சு நீ பருமாறா அதையில நாங்க 3 பேர்ட்டையும் தின்னு வேலையை முடிக்கிறேன். போட்டு வந்துறியா தட்டுல அவ்வளோ தண்ணி முடிச்சுட்டா ஜோலியா அந்த கடமை முடிச்சிட்டேன். சரி வெள்ளை வீட்டு ரூபா சரிங்க எல்லாரும் பக்கத்துக்கு போக குளிக்கிறதுக்கு சோப்பாயில் அது மட்டும் பிரச்சனை. சோப்பாயில் சாலையா செலிபிரிட்டியா மூஞ்ச கழிக்க மாட்டியா எடுத்தேன். எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க உங்க அக்கா யாரு உங்க அக்கா புருஷன் யாருங்க பாருங்க. அக்கா யாரும் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட். நிறைய பேர் கேட்பாங்க அக்கா. இதான் அந்த பேரலை எலிசபெத் ராணி அக்கா. இந்த அக்கா டைவர்ஸ் பண்ணாங்க மாமா வெயிட்டிங்ல இருக்காப்ல. ஆரிட்டு சோறு சோறு போது எல்லாத்தையும் இதுல ஊத்துறவா கிண்டுறோம். பசம் ஊத்திட்டு அதுல கொஞ்சம் எடுத்தாங்க. ரசம் ஊத்திக்கிறேன். கறி மட்டும் கொஞ்சோண்டு அது ரெண்டு அப்படி ரசம். சின்ன பிள்ளை கூட நான் திங்க போறது கிடையாது. நான் பாட்டுல அள்ளி தின்னுட்டு கொண்டு சொல்ல போதும் 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 முதுக்கா வேண்டியது அவளுக்கு கொடுக்க வீடியோ காண்டி காட்டிட்டு அனுப்பிடுவேன். என்ன எனக்கு நல்லி வேணும் இல்லையா சண்டை கடை பெரட்டி வீட்டுல வெட்டிக்கிட்டாரு. போதும் 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 ஏ இப்ப என்ன சொன்னேன் அதை கட்டா பிடிக்க சொல்லு முத. எனக்கு எனக்கு போடுங்க. அப்பட்டா குடாரி போய் வந்துட்டே நாங்க மண்ண அந்த பிள்ளைகளுக்கு அங்க சாப்பாடு விடுங்க. பாத்துக்கிட்டே இருப்பாரு இல்ல ஆமா சொல்லிட்டாங்க வீடியோக்காக தான் தட்டுல நிறைய வச்சிருக்காங்களாம். நல்லா சாப்பிட்டுட்டு கிடத்துறாங்க. ஆமா பகிர்ந்துண்டணும் தெரியுங்களா. நானும் இவெல்லாம் எனக்கு நினைச்சேன். சாப்பாடு மட்டன் கிரேவி மாமா. மட்டன் சிக்கன் தீப்பாய நீனா உங்க அம்மாவா? கரெக்டா சொல்லணும். சமைச்சது நானா எங்க அம்மாவா? நோடுறேன் சரியா சொல்லுங்க மாமா. சமைச்சது நானா அம்மாவா? எல்லாமே ஓந்தமேல் மாதிரி தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சு ஏன்னா நீ அடிப்புட்டு நிக்கணும் சாப்பிடல. வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரசம் எங்க அம்மா, சோறு எங்க அம்மா, உப்பு கறி எங்க அம்மா. மாமா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டேன் மாமா. துணியை ஊற வச்சுட்டு லிக்விட கிணத்து மேல வச்சுருந்தல, கிணத்துக்குள்ள பெவுல ஊத்திடுச்சு. அவனும் மோட்டர் போட்டு முறையா வர்றான். எங்க அப்பா என்னை சரியான திட்டு. கோபத்துல இருக்கேன். என்ன உங்க வீட்டுல இருக்காலும் திட்டுறீங்களா எல்லாரும்? வாங்க மாமா கிளம்புவோம். குடிக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. ஆமாமா இருந்தாலும் பைத்திர வந்திருந்து நாங்க 3 நாளா பாக்கேன். மாமா கூப்பிடுங்களா சாப்பிட. மாமா சாப்பிடாங்க. நீ போடாங்கிட்டு கடைசி காலத்துல பெத்து வேற போட்டாங்க தெரியுமா? இந்தியாவிலே முதல் முறையாக எங்க மாமா முத வீடியோக்கு வந்திருக்காங்க. வரைய மாட்டாங்க. வரமாட்டீங்களா மாமா நீங்க வீடியோக்கு? உயிர் பெறட்டும். அவித்ரா வந்தாலே தூக்கிப்படியே நிச்சிருவா. நீங்க மட்டன் சாப்பிட்டு எப்படி இருக்கு?
மட்டனு பீஃப் சிக்கனு மூணையும் வேம சாப்பிட்டு வேம டேஸ்ட் சொல்லணும். உண்மையை சொல்லணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. முடிச்சுட்டாங்கடா. தெரிஞ்சுக்கங்க இதுலயே. சரி கட் பண்ணிருங்க. எடிட். பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய். பீப்பா உச்சியா